நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புரிதலும் புலப்படுதலும் என்கிற தலைப்பிலே தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த நாளின் தியானத்தை நாம் புரிந்து கொள்ள இந்த வார்த்தையை திறவுகோல் வசனமாக எடுத்து யோசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பிரியமானவர்களுக்கு தான் தேவன் அதிகமாக ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் சரியான ஒரு காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய காலங்களை சமயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நமக்குள்ளே இருக்கிறது. மனிதனை படைக்கும்போது தானே தன்னிகரற்றவராக சுயம்புவாகவே தேவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, முக்காலமும் எக்காலமும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, முடிவில்லா காலத்துக்கு உரியவைகளை வரையறுக்கப்பட்ட காலத்துக்குள்ளாக நிகழ்த்தும்படி, நிகழ செய்யும்படி, சம்பவிக்க செய்யும்படி தேவன் காலங்களையும் சமயங்களையும் திட்டம் பண்ணினார். அதற்கான இயற்கையை வகுத்தார். பருவ காலங்களை ஏற்படுத்தினார். பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரன் என்று படைத்தார். நவ கிரகங்களை படைத்தார். அண்ட சராசங்களை படைத்தார். சூரிய பாகை எப்படி நகர வேண்டும், எப்படி அது பயணிக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு பயண பாதையை தீர்மானித்தார். சந்திரன் பயணிக்கும்படியான பாதையை தீர்மானித்தார். நமக்கென ஒரு பாதையை தீர்மானித்தார். இவை எல்லாவற்றையும் நாம் நிஷ்டையில் தியானத்தில் உட்காந்து தான் கற்றுக்கணுங்கிற அப்படிப்பட்ட ஒரு கடினத்தை தேவன் நமக்கு அமைக்கவில்லை. மனம் முவந்து, மன விருப்பமாய், வாஞ்சையாய், எளிய விதத்தில் அவரிடத்தில் மன்றாடி, உம்முடைய வழிகளை, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு புரிய வைங்க, எனக்கு தெரிய காட்டுங்க என்று கேட்போமானால், தேவன் இந்த பெரிய ஆளுமையை, பகலை ஆள சந்திரன், இரவை ஆள சூரியன், உலகை ஆள மனுஷர்கள், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புரிதலும் புலப்படுதலுங்கிற தலைப்பின் கீழாக தான் இதை பார்ப்பதற்கு இதை யோசிக்கிறோம். நம்மத்திலே நடக்கிற, அனுமதிக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஏதோ புதுமை என்று திகையாமல், அவுட் ஆஃப் த ப்ளூன்னு ஆங்கிலத்தில் சொல்வது போல், எங்கேயோ ஒரு வேற்று கிரகத்திலேருந்து நடந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்க தேவன் நமக்கு இடம் கொடுக்கல. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆரம்பத்தில் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று தான் கண்டார். இப்போ ஏன் கெட்டுப்போச்சு, ஏன் கெட்டுப்போல, இது நம்ம பீராயாமல், கெட்டுப்போனது தான். தடுமாற்றங்கள் வந்தது தான். இடைமறிப்பு ஏற்பட்டது தான். பிசகு, வழி விலகுதல் ஏற்பட்டது தான். ஆனால் அதனால தேவன் உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லை. ஜனத்தை அழித்தார். ஆண்டவர் முழு உலகையும் முடிவுக்கு கொண்டு வரவில்லை. ஜனத்தை அழிப்பதற்குமாக 8 பேரை காத்தார். அவருடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவது என்பதை பற்றி பல காலமாகவும் அண்மையான காலத்திலும் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்தி வருகிறேன். ஸோ
எல்லா விதமான பரபரப்பான, நமக்கு இதெல்லாம் பரவசமும் பரபரப்புமாக தெரிகிற நிகழ்வுகளின் மத்தியிலும், தேவனே திட்டம் பண்ணி அனுமதிக்கிற நிகழ்வுகள் மத்தியிலும் காலத்தை சமயத்தையும் ஆள நம்முடைய அடுத்த தருணத்தை தேவன் தம் கரத்திலே கொண்டிருக்கிறார். அவரை சார்ந்து வாழும்படி, அவரை பற்றி கொண்டு வாழும்படி, அவரை புரிந்து வாழும்படி தேவன் உதவி செய்கிறார். 24 மணி நேரம் என்கிற ஒரு சுழலை பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தேவன் நியமித்திருக்கிறார். அதிலே சந்திரனுக்கு சற்று குறைவாக நியமித்திருக்கிறார். சந்திரனுடைய கால அட்டவணை சூரிய கால அட்டவணையை விட குறைவாக இருக்கிறது. இரண்டும் சமமாக இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய ஞானம். இந்த வருஷம் 2024 இது ஒரு லீப் இயர். 4 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த லீப் இயர் வரும். February மாதம் 29 தேதி நமக்கு உண்டாயிருக்கும். ஒரு நாள் நமக்கு கூடுதலாக கிடைக்கிறது. உலகத்திலே ஒரு துருவத்திலிருந்து அடுத்த துருவத்துக்கு நாம் பயணிக்கும் பொழுது காலங்கள் மாறுகிறது, பருவ காலங்கள் மாறுகிறது, கால அட்டவணை மாறுகிறது, சூரியனுடைய பாகை மாறுகிறது, அதனுடைய தாக்கம் மாறுகிறது. இதெல்லாம் தனக்கெல்லாம் இப்படிலாம் செய்ய தெரியும், நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய சர்வ தேவனாக்கும், சர்வ ஞானமுள்ள தேவனாக்கும், சர்வ வியாபகமுள்ள தேவனாக்கும், என் ரேஞ்சுக்கு என்னெல்லாம் உண்டாக்க முடியும் தெரியுமா, அப்படிங்கிறதுக்காக தேவன் உண்டாக்கினார் என்று நினைக்கலாம். அதனால் ஒன்றும் உடனே பெரிய கொலை குற்றமான விஷயமாக நினைக்க முடியாது. அதுக்காக தேவன் உண்டாக்கலை. எல்லாவற்றையும் பாதுகாவலாகவும் பாலமாகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் பரவசம் உண்டாகும்படியாக ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும்படியாக தேவன் இவைகளை படைத்தார். இப்போ இந்த ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். இதுதான், இதை தவிர வேறு உண்மையே இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சொல்கிற மாதிரி என்கிட்ட அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் as far as I have come to understand, இதுதான் உண்மை. ஆக இன்னைக்கு ஃபைனல் குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புரிதலும் புலப்படுதலுங்கிற விஷயத்தில் மனிதன் வரையறைக்கு உட்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறான். அவன் தன்னுடைய எதிர்காலத்தை அறிய முடியாது. அவன் அறிய விரும்பினால் அவன் தன்னை படைத்தவரை, எதிர்காலத்தை, இறந்த காலத்தை, நிகழ்காலத்தை, முக்காலத்தை, எக்காலத்தையும் முடிவில்லா காலத்தை ஆளுகை செய்கிறவரை அறிய வேண்டும், புரிய வேண்டும், ஏற்க வேண்டும், பணிய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவன் எதிர்காலம் அதனாலே தடுமாற்றம் இல்லாமல் முன்னேறி போவதற்கு உதவியாக இருக்கும். எதிர்காலம் திட்டம் பண்ணப்பட்டு விட்டது. எதிர்காலத்தை நாம் அடைவதிலே தான் நமக்கு பிரச்சனை இருக்குமே ஒழிய எதிர்காலத்தை நாம் ஆசீர்வாதமாக மாற்ற முடியாது. எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறவும் சாபமாக மாறவும் நம்முடைய ஒத்துழைப்பு மாத்திரம்தான். நம்முடைய புரிதல், நம்முடைய அர்ப்பணிப்பு மாத்திரம்தான் அதை நம்ம இந்த பார்ட்டிசிபெண்ட்டாக, அதில் பங்காளிகளாக, பங்குதாரராக நம்மை மாற்றும். We cannot create a glorious future. அவ்வளோதான் எனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியும். நாம் எதிர்காலத்தை அமைக்க முடியாது. எதிர்காலத்தை தேவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஓகே, இன்னொரு வசனத்தையும் கூட வாசிப்போம். எரேமியா, இதெல்லாம் பரிச்சயமான வேத வசனங்கள். எரேமியா 29:11, The book of Jeremiah, chapter 29, verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்படியே நிதர்சனமாக இதை எடுத்து யோசித்து பார்த்தாலும் கூட
எரேமியாவின் புத்தகத்தை ஒரு முறையாவது நீங்கள் முழுமையாக வாசித்திருப்பீர்களானால், எரேமியாவின் புலம்பலுக்கு அடித்தளமாக அமைந்த ஏராளமான மீறுதல்கள், துணிகரங்கள், துரோகங்கள் தான் அவர்களுடைய நிகழ்காலத்தை சிதைத்தது. அவருடைய இறந்த காலத்தினுடைய தீய விளைவுகளை நிகழ்காலத்தில் நிகழ செய்தது. எதிர்காலமும் அவர்களுக்கு பொய்த்து போகும்படியாக எதிர்காலத்தை பற்றிய அறிவும் தெளிவும் பிரகாசமும் இல்லாமல் மக்கள் மூர்க்கத்திலே, துணிகரத்திலே, மாயையிலே, ஏமாற்றத்திலே, ஏமாற்றிக் கொள்வதிலே தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார்கள். எரேமியாவே ஒரு கட்டத்தில் கொலை செய்ய முற்பட்டார்கள். எரேமியாவின் எல்லா புலம்பலுக்கும் மக்களுடைய அறியாமை அல்ல, மக்களுடைய துணிகரம், மீறுதல். ஒரு சில விஷயங்கள் அறியாமையிலே அவர்கள் செய்தார்கள் என்று சொல்வதற்கு அவர்கள் வேதத்தை மதிக்காததுனால. அதைத்தான் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், போதிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் அந்த இன்னைக்கு கூட ஞான ஸ்நான வகுப்பு எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பல விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக நினைவுபடுத்துகிறதை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. நிலைவரமான ஆவி, நிச்சயம், நிலைத்திருப்பது, நீடித்திருப்பது, கான்ஸ்டன்சி அண்ட் கன்சிஸ்டன்சி, இது ரெண்டுமே நம்ம வாழ்வில் நாம் காண்பிக்க தவறுகிறதுனால எதுவும் நமக்கு தங்குறதில்லை, எதுவும் நம்மோடு கூட நிலையாக நிற்பதில்லை. நாமுமே நிலைவரமற்றவர்களாக அலைக்கழிக்கப்படுகிறோம். யூதா நிறுவத்தில் வாசிக்கிறது போல அமளியாய் நுரை தள்ளுகிற கடலின் அலைகளைப் போல அலைக்கழிக்கப்படுகிறோம். We don't have to be tossed by the waves of life like the waves of the sea. சமீபத்தில் ஒரு சின்ன ஷார்ட் கிளிப் பார்க்க நேர்ந்தது. இது மாதிரி பார்த்துருக்குறேன், ஆனால் இப்போ பார்த்தது கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஒரு மிகவும் சொற்பமான அற்பமான ஒரு பரவசத்தை தந்தது, ஆச்சரியத்தை தந்தது. 50 அடி உயரம். 50 அடி உயரம்னா இந்த பில்டிங் மாதிரி 3.5 பங்கு உயரம். இது 15 அடி, இதுக்கு மேலே 15 அடினா 30 அடி, 45, நான் இன்னும் ஒரு 5 அடி, 3.25 பங்கு உயரமான அலைகள் சில நாடுகளிலே இருக்கிற பசிபிக் மகா சமுத்திரம், அட்லாண்டிக் மகா சமுத்திரம், இப்படிப்பட்டதான இடங்களிலே எழத்தான் செய்கிறது. எப்பயுமே எழுவும் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படிப்பட்டதான அந்த அலைகள் மத்தியிலே, அந்த அலைகளின் உச்சியிலே போய் அப்படியே ஒரு சறுக்கு பாலத்தில் எப்படி இறங்குறோம், சறுக்கு பாதையில் இந்த பார்க்கில் பிள்ளைங்க விளையாடும்போது அது மாதிரி அது ஒரு விளையாட்டு. இட்ஸ் கால் சர்ஃபிங். ரொம்ப டேஞ்சரஸ் ப்ளே தான், ஸ்போர்ட் தான். ஆனாலும் அதில் அந்த ஒரு பலகையின் மேலே நின்று கொண்டு அந்த அலை மேலே ஏறும்போதே ஏறுறது, அந்த அலை இறங்கும்போது அப்படியே இறங்குறது, அலையோடையே அலையாக போகிறது, அலைக்கு எதிராக அல்ல, எதிர்நீச்சலாக அல்ல. ஸோ தட் இஸ் a really scary sport. ஆனால் அதுலேயும் கடவுள் கிருபை தான், மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுலேயும் ஜெயிச்சு மரணிக்காமல் சாதனை படைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது எவ்வளோ மரண கண்ணின்னு தெரிஞ்சால் கூட அதை போய் கற்றுக்கிறதுக்கு அதில் தங்கள் இதயத்தை தந்து பயிற்சி எடுத்துக்கொள்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு தேவைப்படுறது பயம் போகணும், பயம் இல்லாத மனம். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு அவங்க தகுதியும் ஆக முடியும். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்குறது, போகிறது வர்றது, அப்புறம் அந்த ஸ்பீடில் போகிறது, அப்புறம் அந்த அலையில் ஏறது இறங்குறது, இப்படி 2 feet 1 feet 3 feet 10 feet 5 feet இப்படி போயிட்டே இருந்தால் they can come up so much. அது இல்லாமல் அதுக்கு ஸ்டாமினா, இன்னொன்று மனதிடன், தைரியம் ஒன்று, வீரம் ஒன்று, இன்னொன்று மனதிடன், மனசை விட்டுறக்கூடாது. ஏன்னா அது ஒரு இயற்கை சம்பவம், இயற்கை நேச்சுரல் இவெண்ட். அதெல்லாம் ஒன்றும் கடலில் யாரும் உண்டாக்கலாம் முடியாது. அந்த நேச்சுரல் இவெண்ட்டை இவங்க அதுக்காக உண்டாக்கப்படலை, மனுஷன் அதுக்காக உண்டாக்கப்படலை. ஆனால் அதிலே அவன் சேர்ந்து விளையாடுறான், அதன் மேலே அவன் ஜெயம் எடுக்க விரும்புகிறான்.
ஸோ he has to train his mind. நம்ம சப்ஜெக்டில் தான் இருக்கிறோம். நம்முடைய காலத்தை புரிந்து கொள்ள, நம்முடைய எதிர்காலத்தை எவ்வளவாக பிரகாசமாக விரும்புகிறோமோ, சமாதானத்துக்கு ஏதுவாக விரும்புகிறோமோ, சந்தோஷமாக இருக்க, நிறைவாக இருக்க விரும்புகிறோமோ, குறிப்பாக மனுஷனுக்கே ஏற்ற விதத்தில் அக்குத்தொக்கு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், இப்படியே நீட்டாக அப்படின்லாம் சொல்கிற மாதிரி விரும்புகிறோமோ, அது நியாயமோ நியாயம் இல்லையோ, நம்முடைய காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக தேவன் திட்டம் பண்ணின சம்பவங்களை மேற்கொள்ள, சந்திக்க, ஜெயிக்க, அதோடு பயணிக்க, அதை தவிர்க்க, அதை தாண்டி அக்கறை செல்ல கர்த்தரை தான் சார்ந்திருக்க முடியும். 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளை தருகிறார். அதில் காலை, மதியம், மாலை, இரவு என்று 4 ஜாமங்களை தேவன் குறிக்கிறார். அதில் ஒவ்வொரு மணித்துளியும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கையின் பேரில் தேவன் முதலாவதாக தன்னை நம்புகிறார், அடுத்தது நம்மை நம்புகிறார். தன் நிமித்தம் தன்னை கொண்டு நம்மை நம்புகிறார். God puts his trust upon us by trusting himself regarding us. பொறுப்புள்ளவராக நம்மை அவர் நம்புகிறார். பொறுப்பை எடுத்துக்கொண்டவராக நம்புகிறார். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. அப்படி அவர் சொல்லும்போது தலைவிதி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபேட்டலிசம். அப்படி அவர் சொல்லலை. அதான் அவன் தலையெழுத்து, வாயை மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு அவர் சொல்லலை. ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகணும். ஏதாவது ஒரு நாளில் கடந்து போகணும். 7 நாட்கள் கொண்ட ஒரு வாரம், 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள், 60 நிமிடங்கள் கொண்ட ஒரு மணி நேரம், 60 நொடி கொண்ட ஒரு நிமிடம், இப்படிலாம் நான் பிரித்து கொடுத்துருக்கிறாரு. அது நேரத்தில் காலை, மாலை, இரவு, மதியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரித்து கொடுத்துருக்காரு. அப்புறம் பருவ காலங்கள் கொடுத்துருக்கிறார், மாதங்கள், 12 மாதங்கள். நாம் சூரிய கால அட்டவணை பின்பற்றுகிறோம், இஸ்ரவேலர்கள் சந்திர கால அட்டவணையை பின்பற்றுகிறார்கள். ஸோ ஏதோ ஒரு நேரத்தில் தான் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். எக்ஸாக்டாக நம்ம எந்த நேரத்தில் இந்த உலகத்தில் பிரவேசித்தோம், தாயின் கருவிலேருந்து வெளிப்பட்டோம் நமக்கு தெரியாது. அந்த நர்ஸு குறிக்கிற நேரம்தான், அவ்வளோதான். அதை பற்றி நம்ம நோண்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நர்ஸு ரொம்பவே வெளிப்பாய்ந்து குறிச்சிருந்தாலும் அதான் நேரம். கொஞ்சம் அசந்துட்டு வேறு வேலையை இதை கழுவுனேன், அதை தூக்கி அங்கே வைக்கிறேங்கிறதுக்குள்ள அந்த செகண்டுக்குள்ளே அந்த செகண்ட் தப்பி போயிடும், அந்த மினிட் தப்பி போயிடும். அப்புறம் அவங்க நோட் பண்ணுற அந்த 3:33க்கு இந்த குழந்தை பிறந்தது, அது காலையில் அதிகாலையில் பிறந்தது, மதியம் பிறந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான், தட்ஸ் ஆல். ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் நம்ம கர்ப்பத்திலேருந்து எப்போ வெளிப்பட்டோம் அவருக்கு தெரியும். அதுவும் கர்ப்பத்துக்குள்ளே எப்போ கரு உருவானங்கிற டைம் யாருக்குமே தெரியாத, கர்த்தருக்கு மாத்தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். எந்த நாளில் உண்டானோ அப்படிங்கிறது, அது என்னது, ராகு கேதுலாம் அவர் பார்க்குறது. ஹி கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல நாள், கறி நாள், சொறி நாள், அந்த நாள்லாம் அவருக்கு, எல்லா நாளும் அவருக்கு நல்ல நாள் தான். அல்லேலூயா. ஸோ இவ்வளோ ஒரு உத்தரவாதம் கொண்ட தேவன் ஒவ்வொரு நாளை பற்றி என்மேல் நம்பிக்கையாக இருங்க அவர் சொல்ல வர்றாரு. தான் மேட்டர். இது நம்ம சிலிப்பிக்கிறதுக்கோ, சலிச்சிக்கிறதுக்கோ, உதட்ட பிதுக்கிக்கிறதுக்கோ, மூஞ்சி சுளிக்கிறதுக்கோ வாய்ப்பில்லை. எவ்வளோதான் நம்ம விசுவாசத்தை தெரியப்படுத்தினாலும் நேரம் வந்தோடனே நம்ம ஆவியை விடத்தான் வேண்டியிருக்கு. ஆமாவா? ஆமாம் இல்லையா? ஆமாம். The mode of death is appointed by God. படுக்கையிலே உயிர் பிரியணுங்கிற தேவ சித்தமானால் படுக்கையிலே உயிர் பிரியும். நடந்து கொண்டு இருக்கும்போது துப்புன்னு கீழே விழுந்து சாப்பிட்னா அது அப்படி தான் விழுவோம். சேரில் உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கும்போதே போனால் போவோம். டேவிட் லிவிங்ஸ்டன் முழங்காலையே ஜீவனை விட்டுருக்காரு. இப்படி நிறைய கேள்விப்படுறோம். சரி, இதனால் நம்ம இப்போ இந்த மரணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கல, ஒன்றும் பயந்ததெல்லாம் விரல வேண்டாம்.
ஆனால் மரணம் இல்லைன்னு முழு பூசிய சோத்தில் மறைக்க யோசிக்க வேணாம். ஒரு நாள் நமக்கு இரக்கமாக கொடுக்கப்படுகிறது. மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு நாம் விரும்புகிற அந்தஸ்து, நாம் விரும்புகிற தொழில், நாம் விரும்புகிற பணி, நாம் விரும்புகிற வருமானம், நாம் விரும்புகிற நிலை, எல்லாத்தையும் பற்றிய ஆளுமை, பொறுப்புள்ள ஆளுமை, உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய, திரும்பி கணக்கு சமர்ப்பிக்கக்கூடிய, கணக்கு வைத்து கொள்ளக்கூடிய நிர்வாக உண்மை ஒழுங்கு இருந்தால் தேவனத்தில் கேட்கலாம். அதுவும் தேவ சித்தம் இருந்தால் அது தேவன் நமக்கு தருவார். அது நமக்கு பிரயோஜனமாக இருந்தால் அது தருவார். நம்முடைய நித்திய ஜீவனுக்கு பங்கம் இல்லாமல் இருந்தால் அது தருவார். இல்லை எக்ஸ்ட்ரீமாக ஒத்த காலில் கொடுத்தாலே போச்சுன்னா கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். கொடுத்தா சிக்கல் தான், ஏன்னா அது அவருடைய திருவுளமாக இருக்காது. புரியுதுங்களா? ஸோ நம்முடைய விரயங்கள், நம் வீணடிக்கும் பல விஷயங்கள், நாட் ஓன்லி டைம், எல்லாம் நமக்கு நெருக்கடியாக வந்தால் நம்ம கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்து ஒரு நேரத்தில் வந்துடும். எனக்கு இப்படின்னே தெரியல, ஏன் இப்படி ஆச்சு, எல்லாம் தெரியும். நம்ம தான் அதுக்கு காரணம். பிசாச காரணம் சொல்லவே முடியாது. அவன் கண்ணி வைக்கிறான், நம்ம ஏன் கண்ணியில் போய் சிக்கணும்? ஒதுங்கி போகலாம். அவன் தந்திரமில் நரிதான். அவன் வளம் போனானே இடம் போனானே, நம்ம மேலே விழாமல் இருந்தால் ரைட்டு, நம்ம ஜாகிரதையாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தோத்திரம். ஸோ நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. கொரோனாவில் மரித்தவங்களும் இருக்கிறாங்க, கொரோனாவே என்ன செய்தியும் கேட்டு வெளியே வந்தவங்களும் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அப்படியே உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஃபேஷனில் ஜெயித்தவங்க, வியாதிகளை ஜெயித்தவங்க, மரணத்தை ஜெயித்தவங்க இருக்கிறாங்க, மரணத்துக்கு தப்பினவங்க இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் புசுக்குன்னு போனவங்க இருக்காங்க. அதனால் யாரோ ஒருத்தன் நல்லவன் யாரோ ஒருத்தன் கெட்டவன் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. நோபடி ஹேஸ் எனி கண்ட்ரோல் ஓவர் டைம். கிரேஸ் தான் கேட்கணும். இப்போ கூட ஒரு கிளிப்பு பார்த்தேன், ஆனால் ஐ டென்ட் ஹாவ் டைம் டு லிசன் டு இட் கேர்ஃபுல்லி. கிரேஸ் அண்ட் கிராட்டிடியூட் ப்ராப்ளி ஒரு நாள் சொல்லுவேன். கிருபையும் நன்றியும், தேவன் நமக்கு தரும் தயையும், பாராட்டும் தயையும், இரக்கமும் நன்றியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நீங்களே யோசிங்க, நிறைய உங்களால் யோசிக்க முடியும். பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், புக் ஆஃப் எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 3 verse 22. இப்படி இருக்கிறபடியால், அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்பாங்க, முன்னாடி 20, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. இது ஒரு இம்மார்டல் ட்ரூத். புரியுதுங்களா? இது எல்லாம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு உண்மை. யாரும் இதெல்லாம் பக்க வழியாக விதி விலக்காலாம் அப்படியே போகலாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? இந்த ஒரே ஒரு நம்முடைய எதிர்காலம் அறியப்படாத நிலை என்கிறதுக்குள்ளாக நாம் அறிய வேண்டிய விடுவிக்கும் சத்தியம் என்ன, விடுதலையில் நிலைத்திருக்க வேண்டிய சத்தியம் என்ன, விடுதலை அடைய வேண்டிய சத்தியம் என்ன, விடுதலையை பாராட்ட வேண்டிய மற்றவர்களுக்கு கடத்தி செல்லக்கூடிய அவசியம் என்ன, தேவனிடத்தில் என்ன சொல்வது, தங்கு தடையின்றி பங்கமின்றி போய் சேருவதற்கான பாதுகாவலின் அம்சங்கள் என்ன என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பின் வருவதை நமக்கு அறிவிப்பவர்கள் யாரும் இல்லை. தீர்க்க தரிசனத்தால் தேவன் நம்முடைய காலங்களை நமக்கு சொல்கிறது கிடையாது. நோ, நெவர். இந்த தேதியில் நீ சாவ அப்படின்னு யாருக்கும் சொல்கிறதில்ல.
நீ பிழைத்திருக்க மாட்டா, இவன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லுவார். அது இட்ஸ் அ ஜென்ரல் வார்னிங் தான், அது ஒரு பொதுவான ஒரு எச்சரிப்பு தான் எசேக்கியா கொடுத்தது. அவன் நினச்சிருப்பான் ப்ராப்ளி அன்னைக்கே செத்து போயிடுவானோ என்னவோ. அவன் கேட்ட உடனே ப்ராப்ளி ஹி டுக் அ ஸ்டெப் டு ரிப்பெண்ட். செவத்தை பார்த்து ஆள ஆரம்பித்தார். இன்னும் சொன்னார், ரைட்டு 15 years ஆனர் கொடுத்தாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராணியை பற்றியே அந்த December 21st or 23rd நைட், 21st தான் நினைக்கிறேன் மேபி, அதில் எனக்கு கொஞ்சம் சொன்னார். கேம்ஸில் அந்த வார்டில் வெளியில் உட்காந்துருக்கும் போது சொன்னார், ஷீ இஸ் நாட் கோயிங் டு சர்வைவ், ஐ எம் கோயிங் டு டேக் ஹர் அவே. ஆனால் மார்ச் 29th தான் ஷீ பாஸ்ட் அவே. டிசம்பர் ஒரு 10 நாளாக, ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் ஆல்மோஸ்ட் அண்ட் 40 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷீ பாஸ்ட் அவே. அது ஆண்டவர் திரும்பியும் தான் சொன்னார். அதனால் தேதி குறிச்சாரா? கிடையாது. நோ. புரிஞ்சிக்க வேண்டிய உண்மையை பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்க இஷ்டப்படலை. பட் ஆனால் தேவனை சார்ந்து வாழும் வாழ்க்கையில் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கூட இன்றைக்கி ஒரு எனக்கு மனசு சம்மதம் இல்லை தான், ஆனால் அதுக்குள்ளே யாரை கொண்டோ செஞ்சிடுறாரு. அது பார்க்கும்போது கேட்கும்போது என்ன மானங்கிட்ட பழப்பு, என்ன ஒரு அல்பமான ஒரு மனுஷ ஜென்மம் நம்ம அப்படின்னு என்னை பற்றி நான் வந்துக்கிட்டேன். இப்போ அது செய்யாததுனால என் தலையை சீவிர போகிறாரு, உடனே நான் நரகத்துக்கு போயிட போகிறேங்கிற அளவுக்கு நான் அது மாதிரி ஒரு காரியத்தை செய்யலை. ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்தில் தேவன் கீழ்ப்படியை எதிர்பார்க்குறாரு. அப்படி நீட்டி நெளிச்சோன்னா எவன் ஆயத்தமாக இருக்கிறோன்னு அவனை கொண்டு ஆண்டவர் வேலையை செஞ்சுக்கிறாரு. அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தியா? நாளைக்குன்னு சொன்னேன், நான் எள்ளுன்னா எண்ணெயை நின்னானா? என்ன சொல்கிற? இனி நான் குளிர் காயறதுல அர்த்தம் இல்லை. இப்போ நான் ஐ வில் ட்ரை டு கான்ட்ரிபியூட் மை டைம் அண்ட் மணி. அது முடிஞ்சிருச்சுப்பா, இட்ஸ் ஓவர். நம்முடைய கணக்கில் அது ஏறுமா எனக்கு தெரியாது. கணக்கனுடைய மையம், கணக்கனுடைய கூடும், அதெல்லாம் கடவுள் கையில் இருக்குது, தேவ தூதல் கையில் இருக்குது. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம குடுன்னு சொன்னால் உடனே கொடுத்துடணும், எடுனா எடுத்துடணும், பிடினா பிடிச்சிக்கணும், போனால் போயிடணும். தோ போகிறேன், தோ போகிறேன், தோ வரேன், இவன்னு சீனை விட்டுட்டு இருந்தோன்னா சொல்கிறார்ல, ஆயத்தமுள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. தலையில் குண்டு போட்ட மாதிரி இருக்குல்ல. ஆயத்தமுள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். Every day, every hour, every second we need to be ready. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு, தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை பாருங்கள், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தினான பலன் வரும், உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். உங்கள் பங்கு என்ன? நீங்கள் சொன்னதை செஞ்சு முடித்தா சந்தோஷம். நீங்கள் செஞ்சு முடித்த காரியத்தில் சந்தோஷமாக இருக்கிறத விட ஒன்றுமே கிடையாது. கனவில் சந்தோஷமாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அது கனவு தான், அது நினைவு இல்லை, அது நிஜம் இல்லை. கனவு பலிக்கலாம், கனவு பலிக்காமல் போகலாம். கனவு தொல்லையும் திரட்சினாலும் ஏற்படலாம், உண்மையாக கடவுளால் கொடுக்கப்படவும் முடியும், பெற்றுக்கொள்ளவும் முடியும். ரெஸ்பான்ஸ் தான் முக்கியம். நம்ம என்ன பெரிய காட்சி பார்த்தோம், என்ன தரிசனம் அடைந்தோம், என்ன அசரீரி வாக்கை சத்தத்தை கேட்டோம் என்பது மேட்டர் இல்லை. எவ்வளோ கீழ்ப்படிஞ்சோம், கேட்டதுக்கு எவ்வளோ கீழ்ப்படிஞ்சோம், எவ்வளோ ஒத்துழைத்தோம், எவ்வளோ துரிதப்பட்டோம். அதுதான் நம்முடைய வெற்றியின் ரகசியம், அதுதான் நம்முடைய பலன். தட் வில் பி ஆர் ரிவார்ட். நமக்கு ஆண்டவர் தரும் அந்த பலன், பலாபலன் நாம் ஒத்துழைப்பதை பொறுத்து தான்.
காற்றை பார்த்துட்டே இருக்கிறவன், வானத்தை பார்த்துட்டே இருக்கிறவன் விதைக்க மாட்டான்னு சொல்லி இதே நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம். ப்ராப்ளி இந்த எக்லீசியாஸ்டிஸில் பிரசங்கியில் வாசிக்கிறோம். நல்ல காலம் வரட்டும், நல்ல காலம் வரட்டும் அப்படின்னு யோசிச்சு தான் முடியாது. அது மழை காலத்தில் ஒரு எத்தனையோ குறைஞ்சபட்சம் 1 மாதம் வச்சுக்கோ. 1 மாதம் துணி துவைக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ எல்லாம் சங்கடம்தான், ஒரே நாத்தம்தான். என்ன பண்ணுறது? வெயிலே இல்லை, எப்படி காயும்? நல்லா பிழிஞ்சு ஒட்டை பிழிஞ்சு காயப்போடு, காற்றுல காயட்டும், திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வரும், அப்படி வெளியே வந்துட்டு போவோம், போட்டான். அதான் பொறுப்பு. இல்லை அதுக்காக 1 மாதம் வேண்டிய அளவுக்கு துணி வாங்கி வச்சுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பிள்ளை மட்டித்தனமாக யோசிச்சோன்னா இருந்துக்கே வேண்டியதான். அதுக்கெலாம் கடவுள் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. சாத்தான் நல்லா கேவலப்படுத்தி சிரிச்சிட்டு இருப்பான். நாம் மதியீனமாக ஏதாவது நியாயப்படுத்தி பேசிக்கலாம். நம்மளை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்க. வித்தியாசம் மாற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பேசுவாங்க. அவ்வளோதான். இது தேவையில்லை. அதே பிரசங்கின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Ecclesiastes chapter 6 verse 12. நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? நமக்கு தேவன் தெரிவிக்க இருக்கிறார். அறிவிப்பவன் யாருன்னு சொல்லி ஒரு தொங்கல்ல. இப்போ இது எல்லாமே இந்த கொஸ்டினர் கேள்வி பாணியில் தான் இது வரைக்கும் பார்த்ததை பார்த்தோம். அப்படி ஆண்டவர் நமக்கு கேள்வி தொடுக்கிறதுனால உனக்கு தெரியாத, உனக்கு தெரியவே முடியாதுன்னு சொல்லலை. நமக்கு எப்படி அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். ஒன்று கூட உங்களுக்கு தெரியாத வசனத்தை நான் பிரசங்கிக்க முடியாமல் அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே தான் இருக்கும் பாருங்கள். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:9. நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. we prophesy in part. ரொம்ப போனஃபைட் ப்ராஃபஸியாக இருந்தாலும், ஆக்ஷன் பேஸ்ட் ப்ராஃபஸியாக இருந்தாலும், இட்ஸ் a limited knowledge. அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, வரங்களை பற்றி வாசிக்கும்போது எவ்வளோ அருமையாக பரிசுத்தம் எழுதியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. இதில் கொஞ்சம் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் குறைவு இருக்குது. என்ன குறைவுனா, அதில் ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் இல்லை. மற்றவர்களே எல்லாருடைய பிரயோஜனத்துக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சுயநலமாக இல்லை. இந்த கிஃப்ட்ஸ் ஆர் given to us not for selfish ends. நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுக்கு ஆண்டவர் வளங்களை கொடுக்கல. சபை பக்தி விருத்தி அடையும்படியாக சபையிலே சரீரத்தில் அங்கமாய் இருக்கிற நாம் செயல்படுத்தப்பட முடியாது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். So the will of the Holy Spirit is in play. அதை பங்கு பங்காக வகை வகையாக பிரித்து கொடுக்கிறார். ஞானத்தை போதிக்கும் வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஞானத்தையே உருட்டி தலையில் வச்சிடல, அறிவையே உருட்டி தலையில் வச்சிடல.
வரதும் போகிறதெல்லாம் நோட்டை விட்டுட்டு குறை சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆவியின் பகுத்தறிவை கொடுக்கல. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்துக்கு தான் கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. இறைவாக்கினர்களே காலத்துக்குரியவைகளை தான் போதித்திருக்கிறார்கள். காலத்துக்கு அப்பாற்பட்டவைகளை தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. அப்படி காலத்துக்கு அப்பாற்பட்டவைகளை சொல்லுவதற்கான ஒரு சில தீர்க்கதரிசிகளை தான் தேவன் உபயோகித்திருக்காங்க. எல்லா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் எதிர்காலத்தை பற்றி பேசலை, நிகழ்காலத்தை பற்றி பேசினாங்க. எல்லாரும் இறந்த காலத்தை பற்றியும் பேசலை. யாருக்கு எதை சொல்லணுமோ எந்த காலத்துக்குரியதை சொல்லி எந்த காலத்துக்குள்ளாக என்ன கீழ்ப்படுதலுக்குள்ளாக என்ன மனம் திரும்புதலுக்குள்ளாக நடக்க வேண்டுமோ அதைத்தான் போதிக்க ஆண்டவர் அந்த வரத்தை உபயோகித்தார். ஸோ இந்த குத்தகம் சொல்லுவாங்களே, குத்தகை எடுத்த மாதிரி மொனாப்பலியே கிடையாது. நம்ம அதுக்கு நம்ம தான் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறது. வி ஆர் டிக்கிங் அவர் கிரேவ். நாமே நமக்கு குழி வெட்டிக்கிறோம். தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்க வேண்டும். பர்சனல் நாலேஜு யாருக்கோ சொல்லணுங்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கே ஆண்டவர் பல விஷயங்களை தீர்க்கமாக காண்பிப்பார், உணர்த்துவார். அது உணர்த்திட்டதுனால நம்ம தக்கான்னு ஆட்டம் போட முடியாது. ரொம்ப அடங்கி வாழணும், அடக்கி வாசிக்கணும். ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்லணும், நான் ஏற்கனவே சொல்லணும்னு சொல்லும்போது சொல்லியிருக்கேன்னு ஞாபகம் வருது. 2 தடவைக்கு மேலே நான் சொல்லியிருக்கிறேன். ஓவர் ஆல் தீஸ் இயர்ஸ் நீங்கள் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு அதுக்குள்ளே மறந்துடுச்சு. கர்த்தர் சொன்னா தான் நீங்கள் சொல்லணும். சரி, எட்டாம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரசங்கி 8:7. அது மறுபடியும் அந்த 6:12 வாசிட்டு 8:7 போகலாம். நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? நாம் தேவனோடு கரெக்டாக நடந்தால் நமக்கு நன்மை தீமை என்னதென்று அவர் சொல்லித்தருவார். அதான் சொல்லிட்டீங்களே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டோட சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா திரும்பி அவர் உங்களை இடத்துல பேச அவரை வைக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கற்றுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் காலம் பூரா நீங்கள் சவலப்பிள்ளையே இருக்கலாம் முடியாது. ஆசைப்படலாம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் சின்ன குழந்தை ஆண்டவரே, நான் சிறு பையன், என்ன அப்படியே தூக்கிக்கங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும், அது உங்கள் சௌரியம். ஆனால் அவர் தூக்கிலாம் வச்சுக்க மாட்டார். ஏமாந்து போகாதீங்க, ஏமாற்றிக்காதீங்க. நீங்கள் வளரும் பிள்ளைகளாக வளருகிறவர்களாக எப்படி கிறிஸ்துவனுடைய அளவுக்கு தக்க பூர்ண புருஷத்துவத்தை அடையும்படியான வளர்ச்சியை காண்பிக்க முடியாத சீராக வளர முடியாதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. நான் மடியிலே தவழும் குழந்தை நான் இப்படிலாம் பாட்டு பாடிட்டாருனால நீங்கள் அதை உடனே பெரிய ட்ரீம் விஷயமாக வச்சுக்காதீங்க. ப்ளீஸ் forgive me. Father Berkmans, let him forgive me. God forgive me. No. நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைகள் போல களங்கமில்லாத திருவசனமாகி ஞான பாலின் மேல் வாஞ்சி ஆயிருங்கள், வளர்கிற பிள்ளைகளா. ஸோ யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ கான்ஸ்டன்ட்லி, கன்சிஸ்டன்ட்லி, சிஸ்டமேட்டிக்கலி இன் யுவர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஆவி ஆன்மா சரீரத்தில் வளர்ச்சி காண வேண்டும், கீழ்ப்படியிலே வளர்ச்சி காண வேண்டும், நம்பிக்கையிலே வளர்ச்சி காண வேண்டும், உண்மையிலே வளர்ச்சி காண வேண்டும். நாங்கள் ஒரே தாப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், உமது அடிமைகள், நாங்கள் வேவுக்காரர் அல்லவே. ஆதியாகமம் 42:11 அந்த ஊரில் கேட்டோம். ஸோ யூ காட் டு பி, பெண்கள் கூட்டத்திலையும் கேட்டோம். we have to grow in our honesty. ஏதோ ஒரு நாள் ஒரு உண்மையை சொல்லிட்டோங்கிறதுனால பெரிய நம்ம உண்மை விளம்பிகள்னு அலைய முடியாது. எவ்வளோ விஷயத்தில்
பித்தலாட்டம் பண்ணுறோம், பொய் சொல்கிறோம், பிசகுறோம், அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். God watches all this. ஓகே, 8:7 பிரசங்கி 8:7. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? அங்கே முன்னாடி வசனத்தில் வாசிக்கும்போது, எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. நமக்கு டைம் ஃபேவராக இருக்கணும், நேரம் அமையலை சார் அப்படிலாம் உலகத்தில் சொல்லிக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரிமானட்டிவ் ஐடியா கூட இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது கூட இல்லை. கர்த்தருக்காக காத்திருப்போம், அவருடைய நேரத்துக்காக காத்திருப்போம், அவர் இடத்துல விசாரிப்போனாலே எல்லாருக்கும் அப்படியே எரிமலை மாதிரி தான் எரிச்சல் வருது. பாப்பா அவிசுவாசிகளை விட விசுவாசிகள் பண்ணுற அட்டகாசமும் அக்கிரமம் தான் உலகத்தில் பெருகி இருக்கு. வாஸ்தவத்துக்கு தேவனுடைய அருள் ஏன் இறங்கலை? நம்முடைய மீறுதலால் தான். அதனால தான் டைரெக்டாக ஆண்டவர் பலரை சந்திக்க நேரிடுகிறது. அது அவருடைய சித்தம் அல்ல. எருசலேமிலிருந்து தான் உலகத்துக்கு நற்செய்தி பரவ வேண்டும் என்பது தேவ சித்தம். அவங்க முழுக்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, வேறு யாராவது பார்த்துக்கங்கன்னு வாழ்ந்துட்டாங்க. அதனால தான் புறஜாதிகளுக்கு ஆண்டவர் வாசலை திறந்தார். அவரே எங்கள் ரட்சகர் கிடையாது, அவரே எங்கள் மேசியா கிடையாது, என்ன கதை பேசிட்டீங்க, வேறு ஆளை பாருங்கள், we are not for you, we are against you. இருந்ததுனால்தான் சுவிசேஷம் மற்றவர்களை கொண்டு ஆண்டவர் உலகத்துக்கு பரப்பினார். தன்னுடைய சீடர்களை, உத்தம சீடர்களை சிதறடித்தார், விரட்டி அடித்தார். எருசலேமில் இருந்த அந்த சௌகரியமான வாழ்க்கையை விட்டு அவர்கள் சிதறண்டு போனவர்கள் எங்கும் சுற்றி தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதில் இயேசுவின் அப்போஸ்தலனாகிய ஒருவர் தோமா இந்தியாவுக்கு வந்தார். History speaks. இன்னது சம்பவிக்கும் என்றும் அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்றும் மனுஷன் அறியானே, அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? 1 கொரிந்தியர் 2:9-10 என்ன சொல்லுது? கடவுளுடைய வாக்கு தத்தங்கள்லாம் கேட்கும்போது படிக்கும்போது வயிற்றில் பாலை வாத்த மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் மாயை அல்ல. அதெல்லாம் இந்த என்ன தவறான நம்பிக்கை, சரும எழுச்சி கொடுக்கும் நம்பிக்கைகள் அல்ல. எழுதி இருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதி இருக்கிறபடி சொல்லுங்க 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 சொல்லுங்க. எழுதி இருக்கிறபடி தான் நடக்கும். நீங்கள் எழுதிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்தாரு, எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் சொல்லலாம். வசனம் சொல்லுதா அதை பற்றி? அதான் மேட்டர். பிரைஸ் தி லார்ட். கோவப்படலாம், நீங்கள் மூஞ்சி சுளிக்கலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ. நமக்கு காண்பிச்சதெல்லாம் டைரியில் எழுதி வைக்கலாம். வசனம் சொல்லுதா? அதுக்கேற்ற வசனம் இருக்கா? வசனம் என்ன சொல்லுதான்? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. அதில் ரொம்ப மையமான காரியம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், கண்டுபிடிச்சி கரெக்டாக. 9ஆம் வசனத்தில் சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதில் அந்த 9ஆம் வசனத்தில் எது அதிமுக்கியமான விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் 2 சான்ஸு. சொல்லுங்க, வெளிப்பாடு சுந்தரிகள் சொல்லுங்க. இன்னும் ஃபைனல் சான்ஸ். ஆயத்தம் பண்ணினவைகளை. கடவுள் தான், கடவுளிடமிருந்து தான், கடவுளுடையது தான், நமக்குரியது தான், தம்ம சித்தமானா. ஆனால் ஆயத்தம் பண்ணினது தான்.
ஆயத்தம் பண்ணிட்டு தான் அவர் வந்து பேசவே ஆரம்பிக்கிறார். God never ever has spoken, is speaking or will speak without preparation. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் ஆயத்தம். இன்னொன்று, நமக்கு ஆயத்தப்படன்னு நிர்பந்தித்தாலும் அவசரம்தான் முக்கியம். நமக்கு உண்மையான சரியான ஆயத்தம் நமக்கு பிடிக்காது. சரியான ஆயத்தம் சொல்லும்போது அதில் நேரம் காலம் சமயம் இருக்கிறது. ஒரு சமையல் ஆயத்தம் பண்ணும்போது இஷ்டம் போல் ஒரு அரை மணி நேரத்தில் நடக்க வேண்டியதை 6 மணி நேரம் அவன் செஞ்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? வீட்டில் தங்குவாங்களா? சாப்பிடுவாங்களா? ஏதாவது வாய் விட்டு கேட்பாங்களா? அது மாதிரி தான் God always prepares. He is so prepared all the time. God is good. All the time He is good னு சொல்கிறோம். ஆமாம், all the time He is on his feet. ஆயத்தமாக இருக்கிறார், துரிதமாக இருக்கிறார். நமக்கு அது லேட்டான மாதிரி தெரியுதில்ல, ஆண்டவர் சரியாக துரிதப்படுகிறார். ஆயத்தம் பண்ணினவைகளை. அப்போ இப்படி நான் ஏற்கனவே இந்த ஹீப்ரூ கிளாஸ் போய்ட்டு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஆயத்தம் பண்ணினவைகளை தேவன் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி முடித்த பிற்பாடு தேவன் அதை எழுதியிருக்கிறார். எழுதியிருக்கிறவைகள் ஆயத்தமாக்கப்பட்டவைகள், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள். பிரைஸ் தி லார்ட். ஆயத்தம் பண்ணவைகளை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது தேவன். ஆயத்தம் பண்ணின தேவன் ஆயத்தம் பண்ணின தம்மிடத்தில் ஆயத்தம் பண்ணினவைகள் மேல் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னா அவர் அன்பு கூறும்போது அவன் ஆயத்தம் பண்ணினதான். உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்குது நம்ம சொல்கிறது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கும். ஆமாவா? என்ன பண்ணேன்னு பேந்த முழிக்கிறீங்க. ஆமாம், அது மாதிரி பிரிக்கவே முடியாது. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை நேசிக்கிறோன்னா கடவுளையே நேசிக்கிறோன்னு அர்த்தம். கடவுள் ஆயத்தம் பண்ணினதை நேசிக்கிறோன்னா கடவுளையே நேசிக்கிறோன்னு அர்த்தம். கடவுளை நேசிட்டு ஆயத்தம் பண்ணினது பிடிக்கல, வேறு எனக்கு செஞ்சு கொடுங்கன்னா ஆண்டவர் உங்களை வேறையாக தான் உண்டாக்கணும். ஆமாவா? வேறையாக உண்டாக்குறது உங்களுக்கு பிடிக்குமா? நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம உடைக்கணும். அதான் எரேமியா 18ஆம் அதிகாரம், குயவன் களிமண் காரியம். அவர் விரும்பின மாதிரி உண்டாக்குனார், அதை ஒரு கையிலே உடஞ்சி போச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை வேற ஒரு பாத்திரமாக உண்டாக்குறாரு. வேற ஒரு பாத்திரமாக உண்டாக்கும்போது மோல்டு மாறுது, அச்சு மாறுது, வேலை மாறுது, நேர் மாறுது, அது டெக்ஸ்சர் மாறுது, டிசைன் மாறுது, எவ்ரிதிங் பர்பஸே மாறுது. தேவன் நம்மை நமக்குரியவைகளை எதையுமே கொடுக்க வாங்க, இருக்க போக, பகிர ஆயத்தமாக இருக்கிறார். கெட்டு போனாலும் நம்ம சரி பண்ண ஆயத்தமாக, அதுக்கெலாம் அவர்கிட்ட ப்ரிப்பரேஷன் இருக்குது. இஸ் ஆன்சர்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். நமக்காக ஆண்டவர் உண்டாக்கி கொடுக்கல ஒன்றும். அப்போ நம்ம மாற்று பாதை எதிர்பார்த்தால், மாற்று விடுதலை எதிர்பார்த்தால், தேவன் நம்மை மாற்றினால்தான். நாம் இருக்கிற நிலைமையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அதை திருத்திக்கிறதுக்கு மனம் திரும்பினால் அது நமக்கு லபிக்கும். மனம் திரும்பலைன்னா தேவன் நம்மை வேறு விதமாக தான் உருவாக்கணும். சராசரியாக அப்படிலாம் செய்துக்கிட்டே இருப்பாரா? தெரியாது. எல்லாருக்கும் செய்வாரா? தெரியாது. செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறார். இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இவனுக்கு அவனுக்கு, அவளுக்கு இவளுக்கு, எல்லாருக்கும் சேர்ந்துருக்கிறாரா? இல்லை. புரியுதுங்களா? அது ஒரு ஜெனரிக் டேர்ம். ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அன்பினாலே ஆயத்தம் பண்ணுகிறார். நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அன்பினாலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. எரிச்சலால் இல்லை, நம்மை பகைக்கிறதுனால இல்லை, நம்மை விரும்பாமல் போய் பாப்பா உனக்கு இது செஞ்சால் போதும்ப்பா, உனக்கு எதுக்கு அது அப்படிலாம்
உனக்காகத்தான் இதை உண்டாக்கியிருக்கேன். இட்ஸ் அ கஸ்டம் மேட் மேட்டர். இட்ஸ் அ கஸ்டம் மேட் திங். இட்ஸ் அ கஸ்டம் மேட் ஸ்டேட்டஸ். உனக்காக நான் இதை உண்டாக்கினேன், வேணாங்கிறியே அப்படின்னு சொல்லுவோம்ல. நானா இதை கேட்டேன், எனக்கு இது பிடிக்காது. இல்லை, இதுதான் உனக்கு. உன்னிலே நான் அன்பாக இருக்கிறதுனால. அப்போ நம்ம அவரோட அன்பை என்ன பண்ணிடுறோம்? கொச்சப்படுத்துகிறோம், மட்டம் தட்டுறோம், ஒதுக்குறோம், சந்தேகப்படுறோம், எதிர்க்கிறோம், விருப்பப்படலை. அவர் அன்பு நமக்கு அன்பாக தெரியல, வெறுப்பாக தெரியுது. கண் காணவும் இல்லை. ஏன் பார்க்க முடியல? நமக்கு கண் இல்லாதனால இல்லை, கண் பார்வை இல்லாமல் இல்லை. அவரத்தில் அன்பு இல்லை. ஒன்று ஆயத்தம் பண்ணின்னு நமக்கு பிடிக்கல, ஆயத்தமாக இருக்க சொன்ன காரியம் பிடிக்கல. அது ஆயத்தம் பண்ணது எழுதிட்டாரு. எழுதிட்டிங்களே, மாற்றி எழுத முடியாது. தேவன் மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. இப்போ அதெல்லாம் சொன்னால் நமக்கு பகீர்னு இருக்குது. அப்படியா? நான் சாதாரணமாக நினச்சேன் அவர் மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனுஷன்ல. எனக்கு எழுதுனதை பற்றி தான் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? ஆமாம். Praise the Lord. So why we don't like Bible? Why we don't like also specific scriptures? Because we have our own desires. நமக்குன்னு பல விருப்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வாயில் சொல்லுவோம், உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும், அப்படி இப்படி எல்லாமே சொல்லுவோம். But we don't want to appreciate what God has prepared for us. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. ஏன் காது கேட்கல? அது கேட்க சைக்கிளை பிடிக்கல. நமக்கு வேறு எதையோ கேட்கணுன்னு இஷ்டப்படுறோம், அதனால் காது செவிடாயிருது. காது இல்லாதனால இல்லை, கேட்க முடியலைங்கிறதுனால இல்லை. அவைகள் மனுஷனுடைய இதயத்திலும் தோன்றவும் இல்லை. நம்ம இதயமே பிரித்து மேயப்பட்டு விட்டது. நம்முடைய இதயமே வேறு பக்கம் வச்சுட்டோம். அவர் மேலே இல்லை, அவர் காரியத்து மேலே இல்லை. ஏன்னா திரும்பி நாம் நம்மையே யோசித்து பார்த்தோம், இல்லை யாரோடையோ ஒப்பிட்டு பார்த்து அப்படி இருக்கணும்னு ஒன்று கற்பனை செய்து பார்த்தோம். தேவனை முதற்கண்ணாக மையமாக நம்ம வைக்கவில்லை. தேவனிடத்தில் விசாரிக்கவே இஷ்டப்படல. ஆமாம், அவர் எதுக்காக ஏடா கூட ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவார், ஏதோ ஒன்று செஞ்சுடுவேன், எனக்கு பிடிக்காத செஞ்சுடுவேன். நமக்கே ஒரு ப்ரெஜுடிஸ், ஒரு முன் அபிப்பிராயம். ஆனால் ஊருக்கு சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு பிரியமாக செய்வார், உங்கள் விருப்பப்படியெல்லாம் செய்வார். ஊருக்கு சொல்லுவோம், பாட்டெல்லாம் பாடுவோம். நமக்கு வரும்போது அப்படியெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். வெளியில் தெரிஞ்சியும் தெரியாமையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லை, நடக்கையே அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன ஆகுறது? ஒன்றுமே லபிக்கிறது இல்லை, ஒன்றுமே நமக்கு நிறைவேறுகிறது இல்லை. போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 10ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. ஏன் அது நமக்கு கஷ்டமாக தெரியுது? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் எழுதியிருக்கிறவர்கள் ஆயத்தம்மன் பிடிக்கலைன்னா எப்படி ஆவியான நமக்கு பிடிக்கும்? இதெல்லாம் அவர் தானே செய்கிறார். ஆவியானுடைய துணையை கொண்டு ஆவியானுடைய கிரியை தானே இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் தானே சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். இட்ஸ் ஆல் அ ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் முடிஞ்சிருச்சு கதை. எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். ஸோ God has some depths in his heart regarding us. நம்மை பற்றிய சில ஆழ்ந்த சிந்தனைகள், ஆழ்ந்த கருத்துக்கள், ஆழ்ந்த அபிப்பிராயங்கள், ஆழ்ந்த ஒரு அன்பு, ஒரு டீப் லவ் இருக்கு. அது ஆவியானவர் அறிவார். எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இதுதான் நமக்கு ஃபிட்டிங்னு சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு பிடிக்கல அந்த ஃபிட்டிங். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய கரகண்ட ஞானியும் இல்லை, இன்னும் சாதிச்சிட்டேன். ஐயோ தான் சொன்னேனே, டெய்லி செதுக்கிக்கிட்டே தான் இருக்கார். டெய்லி கண்ணிலேருந்து செதில் விழுற மாதிரி தான் விஷயமா இருக்குது. எவ்வளோ ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. காலங்காலமாக ஆயத்தப்பட்டுகிட்டே இருக்க முடியுமா? தெரியாது. அவர் டைம் முடிஞ்சிருச்சு சொன்னால் முடிஞ்சிருச்சு தான். அதுக்கப்புறம்லாம் அழுது புரண்டாலும் நடக்காது, உபவாசம் இருந்தாலும் முடியாது. ஆன்லைன் ப்ரேயர், நேஷ்னல் ப்ரேயரை, எந்த ப்ரேயரும் கேட்க மாட்டார். அவ்வளோதான், அவர் டைம் முடிஞ்சிருச்சு. டியூ டைம் வரும்போது அவர் நீதியை செலுத்த தான் அங்கேருந்து வேகமாக வந்துட்டுருக்கார்.
ஆயத்தம் உள்ளவர்களை அள்ளி கொண்டு செல்வதற்கு வருகிறார். இப்போ தான் வயல் வாங்கினேன், இப்போ தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். கல்யாணம் ஆமாம், இப்படி பரலோகத்துக்கு போகிறது அப்படின்னு கவலை இருந்து கல்யாணம் பண்ணிட்டான். நம்ம தான் சிரிச்சுக்கிட்டாலும் அதான் உண்மை, அழுதாலும் அதான் உண்மை, மூஞ்சி வரைக்க பார்த்தாலும் அதான் உண்மை. எப்படியோ பண்ணிட்டியா, ஆயத்தமாவு. தோத்திரம். வீடை விட ஆயத்தமாக, மனைவியை விட ஆயத்தமாக, புருஷனை விட டைவர்ஸ் இல்லை அவர்கிட்ட போகிறதுக்கு. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமே இல்லை, உயிரே போயிடுச்சு போல இருக்கு உங்களுக்கு. தட்ஸ் வாட் காட் இஸ் ஆஃப்டர். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கேளோ உங்களுடைய அன்பு இயேசு மேலே உண்மையாக இருக்கு. நீங்கள் ஒன்றும் என்கிட்டலாம் சொல்ல வேணாம். நான் உங்களை நேசிக்க தான் செய்கிறேன் ஆனால் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் இருங்க. பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னா அப்படியல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிக்கலில் மாட்டினார். இந்தம்மா பின்னாடி திரும்பி பார்க்கமா இருக்கவே முடியல, என்னமோ குறுன்னுச்சு, அதெல்லாம் பார்க்கணுன்னு நான் நினைக்கல, பின்னாடி முதுகில் ஏதோ ஊர்ன மாதிரி இருந்துச்சா, நீ என்னவோ காரணம் சொல்லுமா, பின்னாடி பார்க்காத, அதான் மேட்டர். பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னாச்சு, உப்பு தூணானாள். அப்போது நம்முடைய காலத்துக்கு நம்ம 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம், மீதியை யோசிப்போம். இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று ஆண்டவர் சொல்லதை பார்க்குறோம். ஸோ லைஃப் ஆஃப் சரண்டர் அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் யார் சமுதாயத்தில் என்ன நல்ல பேர் வாங்குகிறோங்க அலையதை விட ஆண்டவர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும். நம்முடைய பேர் சமுதாய பதிவேட்டில் இருக்கிறத விட ஜீவபுத்தத்தில் இருக்கிறது அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஜீவபுத்தத்தில் இருக்க அதை கிறுக்கி போடாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறது தலைப்புற விஷயம். ஓகே, ஸ்தோத்தரிப்போம். ஏகப்பட்ட சுருக்கமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.